இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிற காரியம் இருதய கடினம். நம்முடைய இருதயம் கடினப்படுவதனாலே என்ன நடக்கிறது என்பதை குறித்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்குவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்க. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அல்லேலூயா. அப்ப இங்க முதல் காரியம், படவில் ஏறினவனை காற்று அமர்ந்து விட்டது. ஆண்டவர் இறைகிற காற்று என்ன பண்ணிட்டாரு, அவர் படகுல உட்கார்ந்தவனே எல்லாம் அமைதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இதை பார்த்து ஆச்சரியப்படுவது என்ன இருதய கடினத்தை உணர்த்துது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பாத்தீங்கன்னா, நான் ஒரு காரியம் நடக்கணுமே, நாம என்ன செய்வோம், ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றது. நடக்கலன்னா அப்படி இல்லை அப்படின்னு நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிற ஜனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அப்பங்களை நமக்கு கொடுக்கிற பொழுது விசுவாசித்தவர்கள் அதை யோசிக்கவே இல்லை. அடுத்தது காற்று அமைதல் ஆச்சரியப்படுறாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்று ஆச்சரியப்படுறது தப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்கன்னா அது ரொம்ப ப்ராப்ளம். ஏன் தெரியுமா, ஒரு உலக ஜனத்துக்கு அது நடந்தால் அது பிரமிப்பா பார்ப்பார்கள். நீ ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர். அவரை தேடுகிறவர்களுக்கு அது என்ன செய்ய அனுதினமும் இயல்பாக நடக்கக்கூடியது. அது நடக்கலனாதான் பிரச்சனை. அப்ப நடக்கிறது குறித்து என்ன செய்ய தேவையில்ல. இதுல என்ன இருக்கு, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான், பெரிய காரியத்தை செய்கிறவர். அப்படி பிள்ளை நானும் அப்படிதான் இருக்க போறேன். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது என்பது இயல்பான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எதனா ஒண்ணு நடக்கும் போது எக்ஸைட்மெண்ட் ஆகுறது, எதனா ஒண்ணு நடக்கலனா அப்ப நீங்க உலக ஜனங்கள் மாதிரி தானே ஆயிரீங்க. அப்ப ஆண்டவர் தேவனிடத்துல என்ன வைக்கணும்னு நினைக்கிறாரு, உண்மையான விசுவாசத்தை வைக்க விரும்புகிறார். ஏன், எப்படி இருதய கடினத்தை இது ஏற்படுத்துகிறது அப்படி என்று சொல்லுகிறோமானால் பாருங்க, அதற்கு தான் இந்த 5 அப்பம் 2 மீனை குறித்து அவர் சொல்ற. பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 8 - 10 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், இயேசு அதை அறிந்து, கற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அப்ப அவர் சொல்றாரு, இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களோ? அப்ப சொல்றாரு, நீ ஒவ்வொன்னு செய்யணும், ரிமைண்டர்ல போடுவீங்க இல்லையா, அப்ப என்னது ரிமைண்ட் பண்ணணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு என்ன செய்யறாரு, அந்த வனாந்தரமான இடத்துல, எந்த ஒரு வசதியும் இல்லாத இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்தது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நிலையிலும் தேவனால என்ன செய்ய முடியும், உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் என்கிற விசுவாசம் உண்டாவதற்கு. ஒருவேளை 5 அப்பம் 2 மீனை நீங்கள் கொடுக்க தவறினால் கூட சரி, விசுவாசம் இருந்தால் தேவனால எல்லாவற்றையும் உங்கள் குறைவுகளை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, விசுவாசத்திற்காக அது ஏற்படுத்தினார். நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, வார்த்தைகளை சத்தியத்தின்படி போதிக்காமல் வெறும் காணிக்கைக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் கொடுத்த சிறுவனை போல நீங்க என்ன செய்ய வேண்டும், நீ காணிக்கை வாங்காம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் சத்தியத்தை மாற்றி பேசாதே. ஏனென்றால் அவர் அங்க சொல்லுவது என்ன சொல்றாரு, அந்த குறைவுகள் மத்தியிலே உன்னை நான் நிறைவாக்குவேன், என் மீது நீ என்ன வைக்கணும், விசுவாசம் வர வேண்டும் உனக்குள்ளே. எத்தனை பண கஷ்டம், பொருளாதார பிரச்சனை என்ன வந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன வைக்கணும், என் மேல விசுவாசம் வைக்கணும். அப்படி என்பதற்காக தான் இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் உனக்காக நிகழ்த்தப்படுகிறது. நிகழும் போது ஆச்சரியப்படுகிற, அமைதியா இருக்கும்போது என்ன பண்ற, ஆமா அவர் எனக்கு என்ன செய்துட்டாருன்னு சொல்லி உன் இருதயத்தை என்ன பண்ற, அவர் நீ நினைக்கணும், என்ன நினைவு கூறணும், பழச நினைக்கும் போது இவ்வளவு காலங்களிலே கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கும் போது இந்த கஷ்டங்களை மாற்ற உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி கடந்த காலத்திலே தேவன் உன்னை நடத்தினது நினைவு கூறணும். தேவன் செய்த அதிசய அற்புதம் நினைக்கணும்.
நினைச்சும் போது இப்ப இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். அதுக்குதான் இதெல்லாம் அவர் செய்தது. நீங்கள் திரும்ப திரும்ப உணவுக்காகவும் தேவைகளுக்காகவுமே என்ன செய்றீங்க, அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆத்தும ரட்சிப்பிலே வளர்க்க வேண்டிய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு என்ன வராங்க, அந்த காரியம் நடக்கல உடனே தேவனை விட்டு விலகுகிற அவலநிலை வந்து விடுகிறது. அதனாலதான் என்ன வருது உங்களுக்குள்ள, அந்த சத்தியத்தை நீ உறுதியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கஷ்டத்திலையும் இயேசு என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். தேவை வந்தா தேடுறது, தேவை தீர்ந்த பண்ணு வேணான்னு விட்டுட மாட்டேன். எப்பவும் என்ன செய்வ, அவரை தேடிக்கொண்டே இருப்பேன். ஆனா நீங்க சத்தியத்திற்குரிய ஆத்ம ரட்சிப்புக்குரிய அழுத்தமான விசுவாசத்தை சொல்லாமல் அற்ப காரியங்களை தான் என்ன செய்றீங்க, நீங்கள் அதிகமாய் மக்களுக்கு சொல்வதனாலதான் நடக்காத போது சோர்ந்து போகிறார்கள். ஆனா நீங்கள் சரியா விசுவாசத்திலே அவர்களை என்ன பண்ணணும், ஊட்டுவீர்களானால் அவங்க எந்த சூழ்நிலை என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. அப்ப ஜனங்களுக்கு இருதய கடினம் எது கொடுக்கிறது, நீங்கள் மேலோட்டமாக சொல்வதனாலே, தேவனுடைய ஆழம் புரியாததுனாலே அவங்க என்ன ஆகுறாங்க, நடக்காத போது இருதயம் என்ன ஆயிடுது, கடினப்படுகிறது. அவங்க எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் என்ன ஆயிடுறாங்க, சாதாரண மக்களை போல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. மீதி டைம்ல என்ன ஆயிடுறாங்க, ரொம்ப சோர்வாக காணப்படுகிறார்கள். அதற்கு காரணம் சத்தியத்தினுடைய ஆழம் புரியாதனாலே அவருடைய இருதயம் என்ன ஆகிறது, கடினப்பட்டு கொண்டிருக்கிறதை அது வெளிப்படுத்துது. எடுத்துக்கொள்ளுங்க, யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 27வது வசனம். அவர் சொல்லுவது என்னன்னு பாருங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தித்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, இப்ப அவர் மட்டும் வெறும் சாப்பாட்டுக்காக தேடி இருந்தா அவர் அதை எச்சரிச்சிருக்க மாட்டார். ஆனா அவர் சொல்றாரு, எதற்காக என்ன தேட வேண்டும், அழியாத போஜனத்திற்காக, அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை தேடாதிருங்கள். அழியாத போஜனம் என்னது, இந்த சத்தியம். இந்த சத்தியம் தான் உங்களை எங்க கொண்டு போவோம், நல்வழிப்படுத்தி நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அது யாரால தான் முடியும், என் இயேசுவால மட்டும்தான் அது உங்களுக்கு தர முடியும். வேற யாராலும் நித்திய வாழ்வை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. அவர் தான் நமக்காக கொடுக்கப்பட்டவர். அவர் மூலியமாக இந்த உணவு கொடுக்கப்படும், அதை பின்பற்றுவர்கள் நித்திய வாழ்வு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்பதான் இது ஜீவனை கொடுக்கும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, விசுவாச சோதிக்கும் போது கூட இயேசு என்ன சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் படைப்பான் என்கிற அங்கீகாரம் எதை சொல்லுகிறது, இந்த மாம்சத்திலே சோறு சாப்பிடலாம் செத்துருவோம், கரெக்ட் தான். ஆனா இந்த வார்த்தையை உட்கொண்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நரக வாழ்விலிருந்து விடுபெற்று எங்க போவாங்க, பரலோகத்துக்கு நித்திய வாழ்க்கைக்கு போவாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் ஆத்தும மீட்புக்காக தான் அவர் பேசுகிறார். ஆனா நீங்களோ எப்ப பார்த்தாலும் எதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறீங்க, சோறு 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 தான், சோறு வேண்டும் தான், அதற்கான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. எந்த இல்ல, ஆத்ம மீட்பு தான் உன்னால முடியாது. ஆண்டவர் அதுக்காக தான் ஆழமாக அதை சொல்லுகிறார். ஆனா நான் தேவைக்காக தேட தப்பு இல்ல, அதையே பழப்பா இருக்க கூடாது. நமக்கு முக்கியமான தேவை என்ன, பரலோகம் செல்ல வேண்டும், நீடூழி வாழ்வதற்கான நித்திய வீட்டிலே பங்கடைய வேண்டும். அதற்கான காரியத்தை தான் நாம் என்ன செய்யணும், அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தேவன் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதை ஆண்டவர் மட்டும்தான் கொடுப்பாருன்றதுனாலதான் நம்ம சபைக்கு வருகிறோம், தொடர்ந்து சத்தியத்தை கேட்கிறோம். உலகத்துல எல்லாரும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எல்லார்ட்டையும் போலாம், இயேசுவால மட்டும்தான் நித்திய வாழ்வை கொடுக்க முடியும் என்பதனாலதான் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்திலே அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார், அப்ப அந்த உணவுக்கும் தேவ சத்தியத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா, இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியமான உடலை பெறணும், மன வளர்ச்சியை பெறணும்னா எதற்கு சம்பந்தம் இருக்கு, நாம் சாப்பிடுகிற அத்தனை உணவுக்கும் சம்பந்தம் இருக்கு. நாம் எவ்வளவு உணவை சாப்பிடுகிறோமோ அவ்வகையான உடல் ஆரோக்கியத்தையும் மன வளர்ச்சியை பெற முடியும். தவறான உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியம் மற்றதாகவோ மன வளர்ச்சி குன்றியதாக காணப்படும். உணவுக்கு சரீரத்தின் கிரிகளிலே என்ன இருக்கிறது, பங்கு இருக்கிறது. அதே போலதான் சத்தியம் என்கிற உணவுக்கு ஆத்மா மீது என்ன இருக்கிறது, பங்கு இருக்கிறது. நீங்கள் சத்தியத்திலே சரியில்லையானால் உங்கள் ஆத்மா என்ன ஆயிடும், ஆரோக்கியமற்ற நிலை இருக்கும். உங்கள் சிந்தனைகள் தாறுமாறாய் போய்விடும். சீக்கிரமாய் நீங்க என்ன ஆவீங்க, ஆரோக்கியம் இல்லாத நிலை அடைந்து அழிந்து போவீர்கள். அதனால நீங்கள் வெறும் இந்த உணவுக்கு தப்பு கிடையாது, நீங்க எல்லாம் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா அதே பழப்பா வச்சுக்கிட்டு முக்கியமான ஆத்மா உணவை என்ன பண்ணிடுறீங்க, அலட்சியம் பண்ணிடுறீங்களே. அல்லேலூயா. சோ ஆண்டவர் தான் சொல்றாரு, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுது நீங்கள் உலக கிரிகளுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்களோ தேவனுடைய சத்தியத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க, 2ஆம் இடத்தை தான் கொடுப்பீங்க.
அதனால உங்க இறுதி என்ன ஆயிடும்? கடினமாயிடும். உங்கள் ஆத்மாவில் என்ன ஆயிடும்? பல பிரச்சனைகள் உண்டாயிடும். அதுக்கடுத்து நீங்கள் சோர்ந்து போவீர்கள். அல்லேலூயா. ஆண்டு அதனாலதான் அதை என்ன செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுவோம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவர்கள் புத்தியின் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அல்லேலூயா. அப்போ நீங்கள் உலக கிரிகளிலே அதிக நேரம் செலுத்துகிற போது உங்கள் புத்தி என்ன ஆயிடும்? சத்தியத்துல செயல்படாது. அதுக்கு மாறுதலாக உலக வாழ்க்கையில அது அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சிடும். தப்பானதை யோசிக்க ஆரம்பிக்கும். தேவனுடைய சித்தத்தை அது மறந்துடும். அதனால அவங்க இறுதி என்ன ஆயிடும்? கடினமாகி என்ன ஆயிடுவாங்க? அலட்சியம் செய்வார்கள். அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்தவ ஜனம் என்னவா மாறிடுவீங்க? அந்நியரா மாறிடுவீங்க. அல்லேலூயா. சபைக்கு வரும்போது வரமாட்டீங்க. ஆனா மீதியெல்லாம் செய்யறீங்கன்னா நீங்க கண்டிப்பா எதில் ஆரோக்கியமா இருக்கிறீங்க? உலகத்துல ஆரோக்கியமா இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆத்ம ரட்சிப்புல ரொம்ப 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 வீக்கா இருக்கிறீங்க என்பதை அது குறிக்கிறது. அதனாலதான் நீங்கள் தேவனை விட்டு தூர போகிறீர்கள். அன்னி என்ன அர்த்தம்? ஓய்வு நாளைக்கு எனக்கு என்ன இல்ல சம்பந்தமே இல்லைன்னு போறீங்கன்னா நீங்க யாரு தான்? அப்போ அந்நியர் தான். உண்மையான நல்ல காரியங்களுக்கு இடம் கொடுப்பதற்கு சத்தியத்துக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரமே இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, நீங்க என்னவா இருக்கிறீங்க? அந்நியரா தான் இருக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்டோட பேசுவது நிறுத்தவே இல்லையே. உலக மனிதரோட பேச நிறுத்தல, செல்லுல பேசுறது நிறுத்த மாட்டேங்கிற. ஆனா ஆண்டோட பேசுறதும் நிறுத்திட்டுனா நீங்கள் எதில் ஆரோக்கியமா இருக்கிறீர்கள்? உலகத்துல செல்வ செழிப்பாதான் இருக்கிறீங்க. ஆனா உங்கள் ஆத்தும ரட்சிப்புல ரொம்ப ரொம்ப ஏழையாக இருக்கிறீர்கள். அதுதான் குறிப்பிடுது. ஆண்டவர் சொல்ற அந்த அப்படி இருதய கடினம் வருவதனாலதான் தேவன் என்னவா மாத்திட்டீங்க? அவர் யாரோ மாதிரி எப்ப பண்ணீங்க? பார்க்கும்போது மட்டும் இப்படின்றது, பார்க்கும்போது சோத்திரன்றது, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சபைக்கு வருமா மட்டும் ஜெபம் பண்றது. மீதி நேரம் உங்களை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போனா எப்படி? எவ்வளவு வருஷம் ஆகுது உங்களை பார்த்து? வாங்க நம்ம ஒரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு அங்க நேரம் கூட நீ நல்லா ஆரோக்கியமா இருக்கிற. ஆனா தேவ சமூகத்துக்கு மட்டும் என்ன செய்யலாம்? நடந்துங்க ஜெபம் பண்ணலாம், உட்காந்துங்க ஜெபம் பண்ணலாம், தூங்கிங்க ஜெபம் பண்ணலாம். ஏன்னா என் வலி அவருக்கு தெரியாதா? உங்கள் இறுதி கடினம் தான் தேவனை எப்படி இருக்கிறது? ஒரு அந்நியரோடு தான் நீங்கள் அப்படி இருக்க முடியும். உண்மையாய் நேசிக்கிறோடு என்ன செய்ய முடியாது? நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. அவர்களுக்கான டைம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொடுப்பீர்கள். ஆனா உலகத்துக்கு அது கொடுக்க முடிகிறது. தேவனால் கொடுக்க முடியும்னா உங்க ஆத்துமா தேவனோடு என்ன இருக்கிறது? எப்படி இருக்கு? உறவிலே அந்நியரா இருக்கிறீர்கள். ஏதான் நம்ம சொல்லுது, இந்த இறுதி கடினம் தேவ அன்பை விட்டு என்ன பண்ணிடுது? பிரிக்க ஆரம்பிக்கிறது என்பதை வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. எடுத்துக்கொள். நீதிமொழிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கி விழுவான். என்ன செய்யணும்? எப்பவும் என்ன செய்யணும்? பயந்து இருக்கிறவனாய் என்ன செய்யணும்? இருக்கணும். எப்பவுமே பயந்தா இருக்கணும். எப்பவுமே நம்ம பயப்படணுமா? அவங்க சொல்றது நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பயம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமா நாம் பாவம் செய்யக்கூடாது என்கிற பயம். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருன்ற பயம். அந்த பயம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தவறான வழியில் போக மாட்டாங்க. ஏனால் தேவனுக்கு பயந்தவர்கள் அவருக்கு பிரியமற்ற செயல்களிலே செய்ய பிரியப்பட மாட்டார்கள். அதனால அவங்க ஆரோக்கியமான ஆத்தும ரட்சிப்பை இருப்பார்கள். நீ சொல்லலாம், அப்ப உடம்புக்கு அதுதான் திரும்ப சொன்னேன், ஆத்தும ரட்சிப்பை உண்டு பண்ண முடியாது. உன் கிரிகளின் மத்தியில உனக்கு உண்டு பண்ணுகிறவர் வெளிப்புறத்தை என்ன செய்வாரு? ஒன்னாலே சாதாரணமா கொடுக்க முடியுது, அவரால் கொடுக்க முடியாதா? ஆத்ம மீட்பை கொடுத்தவர் இந்த அற்பமான உடல் ஆரோக்கியத்தை என்ன செய்வாரு? அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் தான் உங்களை நல்வழிப்படுத்தும். அப்பதான் தவறுக்கு போகாமபடி ஒழுங்கா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன? பார்க்கும்போது நடிப்பேன், அதுக்கு பிறகு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் கூட இருக்கும்போது எப்பவுமே எப்படி இருக்கணும்? அவருக்கு பிரியமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சான். யோசேப்பு அப்படிதான் இருந்தான். அதனாலதான் அவன் காக்கப்பட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவன் தப்பு செய்திருக்கலாம். யாரு அவனை சொல்ல போறாங்க? சொல்ல வேண்டிய ஆளே அவங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அவன் யாருக்கு பயந்தான்? என் தேவனுக்கு பயந்தான். தேவனுக்கு பயந்ததுனால யாருக்கு பயந்தான்? தனக்கு பொறுப்பு கொடுத்த எஜமானுக்கு பயந்தான். துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லி. எப்பொழுது தேவ பயம் உள்ளத்தில் இருக்கிறதோ அப்போ நீங்கள் மனிதர்கள் எப்படி இருப்பீங்க? நல்ல காரியத்துல உண்மையா இருப்பீங்க.
அல்லேலூயா. தவறு செய்ய உங்களுக்கு மனசு வராது. அப்படி நீங்கள் துணிகரமா இருக்கிறனால உங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினமாகி விட்டது. தேவனுக்கு பயப்படாமல் உலகத்துக்கு எப்ப பயந்து எந்த தவறையும் செய்ய துணிந்து விட்டீர்களோ உங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினப்பட்டு விட்டது. அதனாலதான் உனக்கு என்ன நடக்கிறது? தீமையான காரியங்கள் நடக்கிறது. நீ விழுந்து போய் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவனால்தான் இந்த இருதய கடினம் உனக்கு வேண்டாம் என்று என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். அப்ப எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகம புஸ்தகம், யாத்ராகமம் 9வது அதிகாரம், யாத்ராகமம் 9வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தர் மோசேயோட சொல்லி இருந்தபடியே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. சில பேருடைய இருதயம் தானா ஆண்டவரை கடினப்படுத்துவாரு. இன்னொன்னு, இதுவரைக்கும் நீங்க பார்த்தது நீங்களா எப்படி ஆண்டவர் விட்டு தூர போய் அந்நியமாயி கடினமா மாத்திக்கிறீங்க அப்படி என்பது. ஆனா இப்போ சொல்ல வர்றது, ஆண்டவரே சில பேருடைய இருதயத்தை என்ன பண்ணுவாரு? கடினப்படுத்தும். அப்படின்னா தேவ பயமே இல்லாதவர்கள், திருந்த எல்லா வாய்ப்பும் இருந்தும் நான் திருந்த மாட்டேன் என்று என்ன செய்வார்கள்? துணிகரமாய் இருக்கிறவர்கள், தீமையை செய்வதற்கு தங்கள் இருதயத்தை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவரே என்ன பண்ணுவாரு? இருதய கடினத்தை ஏற்படுத்துவார். ஏன் அதை ஏற்படுத்துகிறான் என்பதையும் குறித்து என்ன செய்ய போறோம்? நாம் விரிவாய் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, அதே யாத்ராகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள். நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களை மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். அடுத்த வசனம், நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும் போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர்கள் அறிவார்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப தீமையே செய்கிறவர்கள், அவருடைய இருதய கடினத்திலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்க திருந்தன நினைச்சா கூட திருந்த இனிமேல் வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. அப்படி என்றைக்கு ஒருவர் மீது தேவனுடைய கோபம் வந்து அவருடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டாரோ அவர்களை என்ன முடிவுக்கு வந்துட்டாரு? அவர்கள் அழிவின் மூலியமாக தேவன் யார் என்பதை ஒவ்வொருவரும் அறியும்படியான பயத்தை ஏற்படுத்த முடிவு பண்ணிட்டார்னு அர்த்தம். அதனாலதான் சொல்ற, நீயா கடினப்படும் போது திருந்திட்டினா உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துருவார். பிரச்சனையே கிடையாது, திருந்த வழி இருக்குது. ஆனா எவ்வளவுதான் ஆண்டவர் உணர்த்தி கூட நான் திருந்த மாட்டேன் வேணும் என்று நீங்கள் தீமையை தான் செய்ய இருதயத்தை விட்டு கொடுப்பீர்களானால் உங்களை எதற்கு ஒப்பு கொடுப்பாரு? அழிவுக்கு ஒப்பு கொடுப்பார். அந்த அழிவில் இருந்து தேவன் யார் என்பதை யாருக்கு பயம் வரும்? இன்னும் கடினமா இருக்கிறவர்களுக்கு பயத்தை அவர் ஏற்படுத்துவார். உண்மையில் அவர்களுக்கான பலத்தை அவர் கொடுப்பார். அதனாலதான் பார்வோனை அவர் என்ன செய்தாரு? கடினப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவுதான் ஆலோசனை சொன்னாலும் செவி கொடுக்காதபடி அவருடைய செவி. அப்ப இருதய கடினப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல ஆலோசனை என்ன பண்ண மாட்டாங்க? காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. என்ன நீ சொன்னாலும் சரி, எத்தனை ஜென்மத்துக்கு சொன்னாலும் சரி, அவங்க காதுல என்ன ஆகாது? உழவே உழாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுப்பாரு? அழிவுக்கு ஒப்பு கொடுத்துருவார். அப்ப அழிக்கிறது மட்டுமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா தெரியுமா? அவங்க எதெல்லாம் பலம் நினைச்சார்களோ, எதை வைத்து கடினமான காரியத்தை செய்து தேவ பிள்ளைகளையோ இல்ல நல்லதை தடுத்தாங்களோ, அவங்க அத்தனை பலத்தை என்ன பண்ணுவாரு? அவங்க அழியறதுக்குள்ள எல்லாவற்றையும் அழிச்சிடுவார். அது அவங்களுக்கு உதவி செய்யாது என்பதை புரிய வைப்பார். தேவனால் தான் எல்லாம் கூடு என்பதை அவர்கள் புரிய வச்சு கடைசியா என்ன பண்ணுவாரு? அவர்களுக்கு நிரந்தர முடிவை ஏற்படுத்துவார். இப்படிப்பட்ட கடினமுள்ள இருதயம் உள்ளவர்களா என்ன செய்யக்கூடாது? நீங்க இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்து. நீங்களா கடினப்பட்டுறீங்க, ஒரு நாள் மனம் திரும்பினா உதவி செய்வார். இல்ல நாங்க என்ன பண்ணாலும் உணர்வே அடைய மாட்டோம் இருந்த அவருக்கு அல்ல, யாருக்கு தான் ஆபத்து? உனக்கு தான் ஆபத்து. இந்த இருதய கடினத்தை அவரை ஏற்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு என்ன வராது? உங்களுக்கு ரட்சிப்புக்குரிய வழியே வராது, அழிவுதான் வரும். அந்த அழிவு கூட என்னத்தான் ஏற்படுத்தும்? தேவன் யார் என்பதை பிறருக்கு என்ன செய்யும்? உணர வைக்கும். வாழ வச்சு உணர வைக்கிறதும் இருக்கு, அழிச்சு அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் யாருக்கு? மற்றவர்கள் புத்தி வரவும் அவரால் பண்ண முடியும். அப்போ எப்படிப்பட்ட இருதயத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதில் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாயிருங்கள். இல்லை என்றால் ஆபத்து. ஆனா அவர் செய்ய வேண்டிய காரியம் சரியாய் நடக்கும். அல்லேலூயா. அதை மட்டும் நீங்க மறந்துட கூடாது. அடுத்தது எசேக்கியேலின் புஸ்தகம். எசேக்கியேலின் புஸ்தகங்களை அவர் வாசிக்கலாம்.
எசேக்கியேல் 36வது அதிகாரம் 17-27 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமா என்ன செய்யுங்கள், கேளுங்கள். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரியின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின ரத்தத்து நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரங்களால் தீட்டுப்படுத்த நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்கள் நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். அவர்கள் புறஜாதியினிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதியினிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்து நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புறஜாதியின் இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து அதற்கு பிறகு வாசிக்கலாம். நான் இங்க இருக்கிற மிக முக்கியமான காரியம், ஏன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே பிறகு அவர்களுக்கு சாபம் வந்தது, ஏன் அழிவு வருகிறது என்று பார்த்தால், தேவன் என்ன சொன்னார் கொடுக்கும் போது, எனக்கு விரோதமானதை செய்யாதிருங்கள், உங்கள் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க, எனக்கு கோபம் உண்டாக்காதீங்க சொன்னார். ஆனா தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எல்லாத்தையுமே செய்தாங்க. அதுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? ஆண்டவர் யாரு? நீதி செய்கிறவர். உன் பிள்ளையா இருந்தா நீ என்ன செய்வ? தப்பு பண்ணா தண்டிக்க மாட்டியா? நீ தண்டிக்க மாட்டேதான், ஏன்னா உன் புள்ள. ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்லை. அடுத்த உன் பிள்ளையானாலும் சரி தான் பிள்ளையானாலும் தப்பு செய்தா தண்டிப்பார். நானா இருந்தாலும் செய்யா இருந்தாலும் என்ன செய்வாரு அவர்? ஏன்னா அவர் உண்மை உள்ள தெய்வம். யாரா இருந்தாலும் பட்சபாதம் இல்லாமல் நீதி எங்க இருக்கிறதோ அங்க நீதி, அநியாயம் எங்க இருக்கிறதோ அங்க அநியாயத்துக்குரிய தண்டனைய அவர் கண்டிப்பா கொடுப்பார். அதனாலதான் தேவ பிள்ளைகள் தவறு செய்த போது அதற்கான தண்டனையை அவர் கொடுத்தார். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்க நீங்க பண்ண தப்ப ஒத்துக்காம திருந்தாம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சவரே என்ன பண்ணிட்டாரு? உங்களை தண்டிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? இறுதிய கடினத்து நிமித்தமாக ஆண்டவருக்கு விரோதமானது என்ன பண்ணீங்க? தொடர்ந்து செய்ய, குறிப்பா விக்கிரக கிரிகளை அதிகமா செய்ய ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாக்குறாரு, கொடுத்த ஆசீர்வாதங்களை என்ன செய்யறாரு? சிதறடிக்க பண்ணுகிறார். மக்கள் எல்லாம் சிதறி போகிறாங்க. பிழப்புக்காக எங்க போக வேண்டி இருந்தது? புறஜாதிகளிடத்திலே வசிக்க வேண்டிய ஒரு அவலம் இல்லை. எங்க இருக்கணும்? புறஜாதியிடத்துல. இப்ப நல்லா கேட்டுக்கோ, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துல இருக்கும் தேவன் தான் எங்களை அடிக்கிறாரு, நாங்க செய்த தப்பு தண்டனை கொடுக்கிறாரு, இனிமேல் எங்களுக்கு வேண்டாம்னு சொன்ன நீங்க புறஜாதியிடத்துல போனவன் நீ யாரா இருந்தா என்ன? நீ போன உடனே என்ன செய்து இருக்கணும்? வேலை செய்யற இடத்துல நீ வாழ்கிற பகுதிகளில என்னன்னு சொல்லி இருக்கணும்? என்னன்னு சொல்லி இருக்கணும்? நான் சாதாரண உங்களை மாதிரி ஆளுன்னு சொல்லி இருக்கணும். நீ என்ன பண்ற? அங்க போயிட்டு நீங்க யாருன்னு கேட்கும் போது நீ என்ன சொல்ற? நாங்க கிறிஸ்டின். யார் சொன்னா? உனக்கு தான் அவரை பிடிக்கவில்லையே, நீதி செய்ததான் உனக்கு கோபம் வருது. ஏன்னா தப்பு பண்ணா கூட உன்னை என்ன செய்யணும்? அரவணைச்சுதான் போகணும்ல. ஏன்னா அதெல்லாம் நீதி உள்ள தெய்வம். பாரு, நீதி உள்ள தெய்வம்னா தப்ப கண்டிக்கிறது தான் நீதி உள்ள தெய்வம். நீ தப்பு பண்ணிட்டே இருப்ப, உன்னை அரவணைக்கிற தெய்வம் அல்ல. அப்படி பண்ணா அது வேற பேர். அது ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவர். அது நீ பண்ணதுக்கு உனக்கு செஞ்சதுக்கே உனக்கு கோபம் வந்து சொல்லுகிற நீ தப்பே கிடையாது. நீ என்ன பண்ணிருக்கணும்? போற இடத்துல நான் யார் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, உங்களை போல என்னதான் சாதாரணமான ஆளுதான் அப்படின்னு சொல்லி இருந்தா உனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஆனா நீ அங்க என்ன சொல்லிடுவ? நான் ஒரு கிறிஸ்டினு அப்படின்னு சொல்ற பத்தியா? ஆனா நீ அதை சொல்லுவதற்கு என்ன இல்ல, தகுதியே கிடையாது. ஆனாலும் அந்த வார்த்தை சொன்ன பத்தி இப்ப யாருக்கு அசிங்கமா இருக்கும்னு நினைக்கிற? யாருக்கு அசிங்கமா இருக்கும்?
என் ஆண்டவருக்கு தான் அசிங்கமா இருக்கும். ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல இருந்து பிரஜாதி இடத்துல அனுப்பினது யாருன்னு சொல்லிக்குவான். ஐயோ அவ்வளவு பாவம், நீங்க கஷ்டமா அதான் வந்தீங்கன்னு சொல்லும் போது அவன் யார சொல்றான்? என் ஆண்டவர் எல்லாமோ சொல்லுகிறான். ஒன்னு நீ மட்டும் சொன்ன எனக்கு கவலை இல்லையே, என் ஆண்டவரை சேர்த்துதான் அவன் சொல்றான். பரிதா அவன் யார் மேலேயும் படுறான்? அவன் என் ஆண்டவர் மேலேயும் படுகிறான். அப்ப ஆண்டவர் முடிவு எடுக்கிறார். இப்ப பிரஜாதிகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இவன் அசிங்கப்படக்கூடாது. எதுக்காக? நல்லவன் என்பதனாலே இல்ல, என் நாமத்தை அவன் சொல்லுகிறபடினாலே என் நாமம் இரக்கம் உள்ளது, என் நாமம் அவனை உயர்த்தக்கூடியது. என் நாமத்தை சொல்லிட்டானே, இப்போ அவனை நான் எதனா பண்ணாலும் என் நாமத்துக்கு தான் என்ன வரும்? அவமானம் வருது. அதனால என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? நான் எப்படியாவது, ஆனா அவனை சரியில்லாம கொடுக்க முடியாது, அது தப்பான உதாரணமா ஆயிடும். அதனால அவனை புறஜாதிகளுக்குள்ள என்ன பண்ணுவேன்? சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி நான் என்ன செய்வேன்? திரும்ப அவனை ஆசீர்வதிப்பேன். அப்பொழுது புறஜாதிகள் எல்லாரும் யார் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள், நான் தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். தப்பானவ கொடுத்துட்டா அது தப்பானதாயிடும். அதனால உன்னை திருத்துறாரு. எதனால திருத்துறாரு? நீ நல்லவன் என்பதனால அல்ல, நீ அவர் நாமத்தை என்ன பண்ண போற இடத்துல சொல்லிட்ட பத்தியா, அவர் பேரை என்ன செய்யணும்? ஏன்னா அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது, அதை அசுத்தப்படுத்து நீ நானும். அதனால நீ பண்ண பாவத்துக்கு என்ன செய்கிறார்கள்? அசுத்தப்படுத்துகிற பொழுது நான் அதை சுத்தம் பண்ண வேண்டும் என்பதற்காக உன்னை சுத்திகரித்து என்ன பண்றாரு? அதனாலதான் மீண்டும் மீண்டும் ஒன்னு அவர் தேடி வந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. காரணம், புறஜாதிகள் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? தூஷிக்க கூடாது என்பதற்காக. அவர் மகிமையான நாமத்தை அவர்கள் அற்பமா எண்ணி விடக்கூடாது. உன்னை பார்க்கும் போது தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது? அற்பமா நினைத்து விடக்கூடாது. அதற்காக தான் உன்னை திரும்ப என்ன செய்யறாரு? நான் அதுதான் சொல்ல வரேன். உனக்கு ஆண்டவர் வேணாம்னா ஒரே ஒரு அறிக்கை தான். என்ன அறிக்கை? இயேசுவே, இனிமேல் உன்னுடைய நாமத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், உச்சரிக்கவோ எங்கு போனாலும் உண்மை சொல்லவும் மாட்டேன். நான் உலக ஜனத்தை போல சாதாரணமாக இருந்து ஒரே ஒரு அறிக்கை உன் வாழ்க்கையை சொல்லிவிட்டு உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் நீ பண்ணு, அதற்கு பிறகு ஒண்ணுமே அவர் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆனா நீ எங்க போனாலும் நான் யாரும் சொல்லாத, அப்படி சொல்லும் போது உன்னை சீர்படுத்த ஆரம்பிச்சிருவேன். உனக்கு எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அதை சரி பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க. ஏன்னா அவன் நாமத்துக்கு ஒரு மகிமை செய்யணும்ல, அதை செஞ்சே ஆவார். என்ன கஷ்டம் தாங்க முடியாது. நான் உலகத்துல ஜாலியா இருக்கிறேன்னா நான் சொன்ன அறிக்கையை செய்து விடு, அதற்கு பிறகு அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். நீ போகிற போக்கிலே என்ன பண்ண, நரகத்திலே நீயும் அவர்களோடு போகலாம், அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் சொல்லுகிறார், அதற்காக தான் உங்களை திரும்ப என்ன செய்யறாரு? என்னதான் இருந்தாலும் கடைசியா என்ன செய்றீங்க? என்னதான் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மனதிற்கு மனசு வரல உங்களுக்கு அந்த உண்மையுள்ள தெய்வத்தை. அதனாலதான் ஆண்டவர் உங்க மேல மறுபடியும் என்ன செய்யறாரு? கிருபை வச்சு உங்களை சரி பண்ணி ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அல்லேலூயா. இது வருத்தல உங்களை சரி செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கூட சொல்லணும், ஆனா நீங்க சரியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்கள் கடினமான இருதயத்தை உடைக்கணும்ல, அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப எதனால நீ கடினப்பட்டையோ அதுல என்ன பண்ணுவேன்? நான் சரி செய்து உனக்காக தான் நான் இருக்கிறேன் என்பதை புரிய வச்சு உன்னை திருந்த வைப்பேன். அப்போ உன் இருதயம் எப்படி இருக்கும்? என் மேல கோபமா இருக்காது. நீ திருந்துகிற எண்ணம் உனக்கு வரும். எப்படி வரும் கேக்குறியா? புறஜாதி இடத்துல உனக்கு தகுதியே இருக்காது. ஆனா உன்னை ஆண்டவர் வெக்கப்படாம அந்த இடத்துல என்ன செய்வாரு? நீ சொல்லுவ பாத்திருக்கியா, நான் சரியில்லை ஜோம் அண்ணா போனது நடந்ததுங்க அப்படி ஆச்சரியப்படுறல. அது யாருக்காக செஞ்சாரு? அவர் பேரை நீ யூஸ் பண்ணலையா, அதுக்காக தான் செஞ்சாரு. நீ பெரிய நல்லவங்கன்றதுல அப்ப நீ உணர்வல, இதுக்கு எனக்கு என்ன இல்ல, தகுதியே கிடையாது. அப்ப உணர வைத்து உன் கடினத்தை என்ன செய்யறாரு? உடைக்க வச்சு உனக்கு நல்ல இருதயத்தை அவர் தர வைக்கிறார். சீர்பொருந்துகிற இருதயம். அவர் சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளபடி செய்யவும் பண்ணுவேன். அப்ப தானா என்ன செய்வார்? உங்களை புத்தி வர பண்ணி என்ன செய்தா நீங்கள் ஒழுங்குபடுவீர்களோ அதன் வழியில அவரே என்ன பண்ணுவாரு? நடக்க உங்களை வைப்பார். அல்லேலூயா. அப்ப நல்ல இருதயத்தை கடினத்தை சரி செய்யக்கூடிய வழியை அவர் சொல்லிட்டாரு. அவரே கடினப்படுத்தினா என்ன ஆபத்து வரணும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க என்பது யார் கையில தான் இருக்கு? உங்கள் கையில தான் இருக்கிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்துது. அடுத்தது எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-16 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவோம்.
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்படி கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இருதய கடினம் என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் வழியின் மூலியமா சத்தியத்தை எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலும் சத்தியத்தை அவர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். என்ன ஆழமான சத்தியம் அப்படின்னா, உண்மையான இளைப்பாறுதல் உண்மையான ஓய்வு நாள் எது அப்படின்னா பரலோகத்திலே போகிற நாளை தான் அது சொல்லுகிறது. அப்ப அங்க போவதற்கு நம்ம என்ன செய்யணும், இங்க தயார்படுவதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், எத்தனை வேலைகள் இருந்தாலும் என்ன செய்கிறோம், ஓய்வு நாள்ல ஆண்டவரை தேடுவதற்கு அடையாளம். அதிலே தேட முடியல, நீ எவ்வளவு கடினமா இருக்கிற. அப்ப இங்க உண்மையான இளைப்பாறுதலான ஓய்வுக்குள்ளே நீ பரலோகம் போக முடியும்? போக முடியாது. இதுக்கே உன்னால முடியல போது பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது. அந்த உண்மையான இளைப்பாறுதலை ஓய்விலை நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அடுத்து அவர் சொல்லுகிறார், யோசுவாவா இருக்கட்டும் இல்ல மோசேவா இருக்கட்டும் எல்லா தாவீதின் காரியங்களா இருக்கட்டும் எல்லாரும் தெளிவா அவர் சொன்னார் முன்னோர்கள் வழியில என்னன்னு, உண்மையான இளைப்பாறுதல். அப்ப முன்னோர்கள் அனுபவித்தது என்ன அல்ல, உண்மையானது அல்ல, அது நிழலோட்டம். உண்மை எங்கதான் கிடைக்கும், பரலோகத்துல தான் கிடைக்கும். அதை அடையக்கூடிய வழியை தான் நாம் பூலோகத்துல என்ன செய்கிறோம், வாழும் பொழுதை செய்கிறோம். அதுதான் தேவ சமூகத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அது நிரந்தரமாய் கிடைப்பதற்காக எங்க போனோம், பரலோகம் போகணும். அதுக்கு ஆயத்தப்படதான் இவ்வளவும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன தெரியும் பண்றீங்க, சர்ச்சுக்கு மட்டும் ஒரு நாள் போயிட்டா முடிஞ்சு போச்சு இளைப்பாறுதல். எப்ப ஜெபிக்கிறோமோ அப்ப மட்டும் என்ன செய்திடணும், இளைப்பாறிட்டா போதும். மீதிப்படி என்ன செய்யலாம், எங்க இளைப்பாறுதல் தேடலாம், இளைப்பாறுதல் எங்க தேடுவோம், உலகத்தில் என்னென்னலாம் நீங்க இருக்கிறத அதெல்லாம் இளைப்பாறுதல் தேடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நித்தியமான இளைப்பாறுதலுக்கு ஆண்டவர் முன்னோர்கிட்ட சொல்லி அதை வழி வழியா உங்களுக்கு போதிக்க வைத்தால் நீங்க என்ன செய்றீங்க, அற்பமான இளைப்பாறுதல் பங்கடைய விரும்புகிறீர்களே தவிர நாம் பரலோகத்தில் நித்தியமா இளைப்பாறுவதற்கு தான் முன்னோரிடத்துல சொன்னார்கள். அது அவர்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கவில்லை. நமக்கும் அது கிடைத்தது. நீங்க அதை புரிஞ்சுக்காம, அந்த உள்நோக்கத்தை புரிஞ்சுக்காம இப்போ என்ன செய்றீங்க, என்னதான் பண்றீங்க, ஒண்ணு இங்க அப்புறம் பண்றீங்க, இல்ல முழுசாவே அங்கே இளைப்பாறுறீங்க இல்லையா. ஆண்டவர் சொல்லுகிறான், இங்கே நாம் வருவது அந்த நித்திய இளைப்பாறுதலே பங்கெடு. அப்ப சொல்றாரு, முன்னோர்கள் அனுபவித்தது உண்மையான இளைப்பாறுதல் அல்ல, நிலையான இளைப்பாறுதல் இயேசுவின் மூலமாய் பரலோகத்துல தான் என்ன செய்யும், கிடைக்கும் என்பதுதான். அதற்குதான் அவர் இன்னொரு நாள் என்பதை என்ன செய்யறாரு, குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அப்ப நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இல்ல நானா இருந்தாலும் சரி, ஓய்வு நாளை எதுக்கு அனுசரிக்கிறோம், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்க போனோன்னு, சர்ச்சுக்கு மட்டும் வரணும்னா இல்ல, பரலோகம் போவதற்காக ஆயத்தப்படதான் நம்ம இதை செய்து கொண்டு இருக்கிறோம். செய்து விட்டு உலகத்திலே போய் முழுவதும் இளைப்பாறி விட்டால் முழுவதும் எங்கதான் இழப்பாறணும், நரகத்தில் தான் இழப்பாறணும். லேலூயா. அங்க இறப்பாறுதல் இருக்காதுன்னு உனக்கே தெரியும். லேலூயா. சோ அதனாலே நல்ல நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக, உண்மையான இளைப்பாறுதலை உண்மையான ரெஸ்டை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை இன்றைக்கு என்ன செய்யறாரு, இந்த நாளை ஏற்படுத்தி உங்களை சுத்திகரித்துக் கொண்டு அடுத்தனும் ஓடுங்கள் என்று சொல்லி என்ன செய்யறாரு, அதை பரம காணானை அடையும் வரை என்ன செய்யணும், நீங்க ஓட வேண்டும். அவர் சொல்றாரு, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப என்ன அர்த்தம், எல்லாம் முடிந்தது. நீ முடிச்சிட்டியா, நான் மட்டும்தான் ஆமேன்னு சொல்லுவேன். அடுத்த நொடியில இருந்து உன் வாழ்க்கை பயணம் தொடர ஆரம்பிச்சிடும். நான் மட்டும்தான் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி சொல்லி ஆமேன் அப்படின்னு நீ என்ன பண்ணுவ, இப்போ உனக்கு முடிஞ்சிட்ட தொடங்குதா, உன் வேலை தொடங்குது பாரு. அதுக்கு பிறகு அல்லேலூயா. இளைப்பாறுதல் என்ன இல்ல, இப்ப முடிக்கிறோமே அது இல்ல, எப்ப முடிக்கிறான், உன் ஜீவன் போகும் மத்தியா
அப்பதான் உன் வாழ்க்கையினுடைய எல்லாம் முடிந்தது. இப்ப நீ முழுசா எங்க இளைப்பாறனா? அதனால்தான் இயேசு போகும்போது சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. தன்னுடைய பாவியா இருந்தவங்க கூட சரி, இன்றைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்ப அப்படின்னு என்ன இருந்த ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு, உண்மையான இளைப்பாறுதல் என் கூட என்ன பண்ண போற, வரப்போகிறேன்னு சொல்லுகிறான். தேவன் நிலையான இளைப்பாறுதலை பெறுவதற்காகத்தான் இப்பூமியிலே பரிசுத்தமாய் வாழவும் இருதயத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளவும் தயார்படுத்துதான் சபை, நம்ம ஊழியம், நீ செய்யற எல்லாமே. அல்லேலூயா. நீங்க அதை இதோட முடிஞ்சிச்சு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு தொடக்கத்துல போனீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு உண்மையான இளைப்பாறுதலை தராது. அதனாலதான் இன்னைக்கு உங்களால என்ன பண்ண முடியல, அந்த நிலையான சமாதானத்தை ஃபீல் கூட பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனையும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ளே எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பரிசு என்னது பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. அப்போ இது எப்படி உணவு முறைகள் உடலிற்குள்ள ஒவ்வொரு பாற்றுக்கும் சத்துக்கள் போய் என்ன பண்ணுது, சரி செய்கிறதோ, அது போல இந்த ஆத்துமா ரட்சிப்புக்குரிய சத்தியம் என்கிற வார்த்தை உனக்குள்ள என்ன பண்ணா, உள்ள ஊடுருவி போய் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கிறது, எங்கெல்லாம் சரி இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணா, சரி செய்கிற வல்லமை படைத்ததாக இருக்கிறது இந்த சத்தியம். அல்லேலூயா. இந்த ஆயுதம் எப்படிப்பட்டது, என்ன பண்ணுது, எந்த கத்தியால வெட்டினாலும் அதுதான் உடையுமே தவிர சத்திய ஒருவனும் எதிர்த்து நிற்காத வாக்கியம் வல்லமை. தேவ வார்த்தை முன்னாடி எந்த வார்த்தையும் செய்யாது, நிலைநிற்க முடியாது என்பதை சொல்ற அந்த சத்தியம் உங்கள் ஆத்துமா மீட்புக்கான என்ன பண்ணா, சீர்படுத்துதலை செய்யும். சத்தியமே எனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி மாற்றம் வரும், எப்படி எழுப்புதல் வரும், அதெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காரு, கண்ணை திறந்துகிட்டே என்ன செய்யறாரு, கண்ணு திறந்துனே தான் இருக்கிறீங்க எல்லாரும், ஆனா பாக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் நினைக்கலாம். அதுல நீ யாரையும் நினைச்சுக்கிற, ஆண்டவரையும் நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா. அவர் திறந்துட்டே இருப்பாரு, ஆனா அவருக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா. நிறைய பேர் பாருங்க, கண் பார்வை தெரியாது, ஆனா கண்ணு திறந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிறல, அவருக்கு எல்லாமே சகலமும் தெரியும். நீ என்ன பெரிய ஸ்கேன் கண்டுபிடிக்கிறது, அவர் அப்படி என்ன பண்ணுவாரு, நீ எப்படிதான் தெரியும் அவருக்கு, ஒண்ணுமே எல்லாமே தெரியும். உன் உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு வரைக்கும் என்ன செய்வார், அவரு ஸ்கேன் பண்ணி பார்க்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறான். ஆனால் நீ எப்படி இருக்கிற, என்ன இருக்கிற, நடிக்கிறியா, உண்மையா இருக்கிற என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் என்பதை மறந்து விடாதே. அவர் ஆராய்ந்து பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் தம்மை போல் சோதிக்கப்படும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்ப எப்படி சொல்லி சொல்லுவேன், பாஸ்டர் எனக்கு உடம்பு முடியாதான் லேட்டா வந்தேன் அப்படின்னு சொல்றேன்னு வையேன். ஆமாம்மா எனக்கு கூட நீங்க உடம்பு முடியவே இல்லை, நான் கூட அதான் லேட்டா வந்துட்டேன். சரி அடுத்த முறை என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, ஏன்னா நான் பலகீனமானவன், அதனால உன் பலகீனத்தை என்ன செய்ய முடியும், என்னால புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாத வசதியா வளர்ந்த மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவேன், அவன் கஷ்டம் எனக்கு தெரியாது, அதனால அவன் அலட்சியப்படுத்துவேன். என்னை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ராஜாவா இருக்கவும் தெரியும், சாதாரணமான ஏழையா இருக்கவும் தெரியும். அதனால யாராருக்கு எப்படி வலிக்கும், யாராருக்கு எப்படிப்பட்ட சோதனை வரும், எப்படிப்பட்ட கஷ்டம் வரும், அவங்க இறுதி எந்த நிலையில் இருக்குது என்பது அவரால நன்கு புரிந்து கொள்ள முடியும். அவர் உன்னோடு வாழ்கிற உயிருள்ள தேவனா இருக்கிறார். அதனால உன்னை அலட்சியப்படுத்த மாட்டேன். உனக்கு வருகிற வலிகள், பலகீனம், கஷ்டம் இதெல்லாம் அவருக்கு நல்லாவே புரியும், தெரியும். தெரிஞ்சதுனாலதான் பல வேதத்தின் காரியங்களை நீங்க பாக்குறீங்க. அவரும் என்ன செய்தாராம், அழுதார், ஃபீல் பண்ணாருன்னு வருதுல. அப்ப என்ன அர்த்தம், உன் வலி அவருக்கு தெரியும் தானே அர்த்தம். ஆண்டவர் தான் உங்களை என்ன செய்தாரு. அதனால உன் வலிகளை புரிந்த தெய்வத்தை நீ தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய பாரங்கள் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனா அதுக்காக இறுதியை கடினப்பட்டு அவரை வேணான்னு விட்டு விலகி போறிய, எங்க போய் ஆறுதலை தேடுவ, எங்க போனாலும் கிடைக்காது உனக்கு இளைப்பாறுதல், எங்க போனாலும் உனக்கு இருதயம் மாற்றம் வராது. அப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை திட்டவா போறேன். அவர் சொல்றாரு, பாவம் பெருகும்போது என்ன பெருகுதான், நீ பாவம்ன்றதுனால தானே உனக்கு கிருபை கொடுக்குறேன், அப்புறம் எப்படி உன்னை வேணான்னு அவாய்ட் பண்ணுவேன், நீ ஏன் என் சமூகத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறாய், ஏன் என்ன வெறுத்துக்கிட்டு இருக்கிற, ஏன் உன் இருதயம் கடினப்பட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன். உன் வலிகள் எனக்கு நன்றாக தெரியும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு நன்றாகவே புரியும்.
அதனாலே நீ என்ன செய்ய, இன்றைக்கு என்ன செய்ய, எப்ப வேணாலும் என்னிடத்துல என்ன செய்யலாம், நீ உரிமையோடு வந்து உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாயானால் உன்னுடைய காயங்களை நான் என்ன செய்வேன், ஆற்றுவேன், உன்னுடைய கடினங்களை நான் மாற்றுவேன் என்று ஆண்டு சொல்றார். ஏன்னா எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கிட்ட போய் உனக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே, கால் இல்லையா ஆண்டவரே, காது கேட்கலையா ஆண்டவரே, என் வழி புரியா சொல்லாத. அவருக்கு அது புரிந்ததுனாலதான் மண்ணுலகில் உன்னை போல என்ன செய்தாரு, மனுஷ அவதாரத்திலே வந்து உன்னை விட ஏழ்மையிலே, உன்னை விட எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிசாசை ஜெயித்து துன்பங்களை, குடும்பங்கள், சூழ்நிலைகள், நண்பர்கள், என்னது பார்க்கிற எல்லா சட்டங்களை, உலகத்தில் ஆளுகிற எல்லாவற்றிலும் அனுபவித்து சிலுவையிலே வெற்றி சிறந்த மீண்டும் உயிரோடு எழுந்த தெய்வத்தை நீ ஆராய்த்து கொண்டிருக்கிறாயானால் எப்படி உன் ஏழ்மையிலே அவருக்கு புரியாது, எப்படி உன் வழிகள் அவருக்கு தெரியாம இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அது தெரியுது, நீ ஆனா நான் தான் அது காரணம் நினைச்சு என்ன பண்ற, உலகத்துக்கு ஓடுறிய, உலகம் தான் அதுக்கு காரணம், பாவம் தான் உனக்கு அது காரணம். அதை உணராம அங்க போனா எப்படி உனக்கு ஆறுதல் கிடைக்கும், இன்னும் தானே இருதயம் கடினப்பட்டு நீ நரகம் அழிந்து போகிற நிலை வருமே. அதற்கு பதிலாக உன் இருதயம் புரிந்து கொண்ட என்னிடம் என்ன செய்யலாம், நீ வந்தால் நான் என்ன செய்வேன், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரவிடவும். அந்த கிருபை உன்னை என்ன செய்யுது, காப்பாத்துது இல்லையா. நான் உன்னை மன்னிப்பேன் சொன்னார்ல, அப்ப ஆண்டு சமூகத்துல வந்தீங்கன்னா உன் பாவத்தை சுத்திகரிக்கிற பிரதான ஆசாரியனாக, ஒருவேளை என்னால கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் பிரதான ஆசாரியனாக என் ஆண்டவருக்கு உன் வழிகள் தெரியும் இல்லையா. உன்னை கழுவி சுத்தம் பண்ணி உன்னை வேதனையிலிருந்து தூக்கி எடுக்காவ வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே. உனக்கு கிருபை கொடுத்து மறுபடியும் இருக்க உதவி செய்வார் இல்லையா, கிருபையை தாங்குவார் இல்லையா. ஆனா நீ அதை விட்டுட்டு திருந்தாமல் ஆண்டவர் மீது கோபப்பட்டு உலகத்துக்கு போகிறாயே, பாவ செயலில் ஈடுபடுகிறாயே, அதற்கு காரணமே என்னதான், உன்னைக்கு இன்னைக்கு இந்த நிலைக்கு காரணமே இந்த உலக மனிதர்களும் உலகத்தில் இருக்கிற பாவக்கிரிகளும் தானே இப்படி செய்தது, என் அன்பை விட்டு பிரிக்க வைத்தது. அதனாலதான் இன்னைக்கு தீங்கிலே நீ அழுது கொண்டு இருக்கிறாய். அதுல இருந்து விடுபட எனக்கு வழி தெரியும், நானே அந்த வழியா இருக்கிறேன். நீ வந்து உன் தவற உணர்ந்து ஆண்டவர் என்ன செய்யுங்க, அப்பா எனக்கு பலன் இல்லை, பலன் உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறோம், நம்ம ரெஸ்ட் தானே எடுத்துக்கிறோம். எங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், அது வந்தா சரியாயிடுமா, சரி சரியா கூட ஆயிடுத கூட இருக்கணும். மனசு மனசு எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நானு நல்லா உங்களுக்கு எச்சரி சொல்லுகிறேன், ஸ்கூல்லயே நான் என்ன செய்தது இல்ல, லீவு போட மாட்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டு சமூகத்துல எப்படி இருக்கணும்னு புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நமக்கு உண்மையான இளைப்பாறுதலை தருவார். அந்த இளைப்பாறுதல் எங்க போனா என்ன என்ன நிம்மதி கிடைச்சிடும் உனக்கு, யாரால நிம்மதியை கொடுக்க முடியாது அவரை அன்றி. அப்ப நீ அவர்கிட்ட உரிமையா என்ன செய்யலாம், நீ வந்து ஜெபம் பண்ணலாமே, மன்னிப்பு கேட்டு திருந்தலாமே. அவர் உனக்கு கிருபை கொடுக்க மாட்டாரா, அவர் அவ்வளவு பயங்கரமானவரா, நீ தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஆண்டவர் கிருபை உன்னை தாங்கும், உன்னை கழுவி சுத்திகரிக்கிற பிரதான ஆசாரியன் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ள 1 கொரிந்தியரின் புத்தகம், 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனமான போலானே, எப்படியாகவும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அல்லேலூயா. ஆண்டவர் கஷ்டப்பட்டவங்கள வழியே அவருக்கு தெரியும், உயர்ந்து இருக்கிறவருடைய கிரிகளும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் எல்லாருக்கும் எல்லாமாய் வந்த தெய்வம், எல்லா நிலையும் அவருக்கு தெரியும். அதே போல பவுல் அதை குறிப்பிடுகிறார், என்னன்னு, நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எதுக்காக, ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்காக நான் எந்த நிலையும் என்ன பண்ண, தாழ்ந்து, ஒருத்தவங்கள தாழ்ந்து போனா ரட்சிக்கப்படுவான்னு தாழ்ந்து இருந்தேன். அவன் பலவீனமா இருக்கிறான், அப்ப நான் என்ன செய்யணும், அவன்கிட்ட போய் என் பலத்தை காட்டலாமா, அவனை விட நான் சாதாரண மனிதனாக அவனோடு இருந்தேன், அவன் பேசுவதை காது கொடுத்து கேட்டேன், அவன் வழிகளை புரிந்து கொண்டேன், என் பெருமை அங்க என்ன செய்யல போய் சொல்லிக் கொண்டு இல்லை, அவனை போலவே நான் என்ன பலகீனமாக்கப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் பலம் தெரியும் போது அவனுக்கு என்ன இருக்கான், இப்படிப்பட்ட மனுஷன் நம்ம கிட்ட என்ன செய்தார், தாழ்ந்தாரே, திருந்துவான்ல. ஆண்டு சொல்றாரு, அதனாலதான் நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நீ இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளையானால் எப்படிதான் இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னவனே. அவன் தண்ணி அடிக்க கூப்பிடுவா, நீ தண்ணி அடிக்க போவ, அவன் கும்மால் அடிக்க கொடுப்பா, கும்மால் அடிக்க போவான். அதல்ல, அவன் நொந்து போய் கிடப்பான் தெரியுமா, அவன் விலகஞ்சு கிடப்பான் தெரியுமா, பாவ வழியிலே போய் அழிந்து போய் கொண்டிருப்பான் தெரியுமா. அப்ப தேற்ற யாரும் நினைப்பான் தெரியுமா, அப்ப போய் நான் ரொம்ப பரிசுத்தம் காட்டினா அவன் எப்படி உன்கிட்ட பேசுவான். அவங்ககிட்ட நீ போய், நானும் ஒரு காலத்துல எப்படிதான் இருந்தேன், அந்த மாதிரி பாவமா தான் இருந்தேன், என் இயேசு என்ன பண்ணாரு, என்ன நீங்க நல்ல மனுஷனை மாத்தி இருக்கிறாரு, உன்னையும் மாத்துவாரு. அவங்க கிட்ட தாழ்த்த உனக்கு மனசு இல்லைன்னா எப்படி அவனை ரட்சிப்ப நீ.
எப்படி அவனுக்கு சத்தியத்தை கொண்டு போவேன்? ஆண்டவன் தான் சொல்லுகிறான், அவரை போலவே எந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? ஒருவர் வாழ வேண்டுமானால் தாழ்ந்திருப்பது தவறு இல்லை. உன்னை சிறுமைப்படுத்துவதிலே தவறு இல்லை. எதுக்கும் நம்ம தாழ்ந்து போறோம். ஒரு ஆத்தும மீட்புக்காக என்ன செய்யலாம்? நீங்க அப்படி செயலை வெளிப்படுத்தணும். அப்போ உங்க இறுதி என்ன ஆயிடக்கூடாது? பெருமைப்பட்டு கடினப்படக்கூடாது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 24வது வசனம் எப்படியே சொல்லுது? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 25வது வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பந்தயத்துல ஓடும் போது எப்படி ஓடணும்? உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட ஓட வேண்டும். அதுவும் ஜெயிக்கணும்ன்ற வெறியோட ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்போ நாமளும் என்ன செய்யணும்? எதை நோக்கி ஓடுகிறோம்? உண்மையான இளைப்பாறுதலுக்கு போகணும். அதனால இருதயத்தை கடினப்படுத்திக்காம எப்படி ஓடணும்? அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து என்ன செய்யணும்? நீங்க ஓட வேண்டும். அப்ப சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிறவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. யாரெல்லாம் ரெஸ்லிங் ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க, ஜிம்முக்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்க, ஆணழகன் பட்டம் பெறுகிறவர்கள், இவங்க எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? எதையும் பண்ணக்கூடாது, தேவையில்லாத எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க கொடுக்கிற உணவை சாப்பிடணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? அப்பதான் உடம்பு எப்படி இருக்கும்? கட்டுக்கோப்பா இருக்கும். அப்பதான் ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க முடியும். அப்பதான் நல்லா கொத்து விட முடியும். என்ன பண்ணுவோம்? நல்லா மூஞ்சி பார்த்து ரெஸ்லிங்ல அப்பதான் உதைக்க முடியும். அப்ப இதற்கு கட்டுப்பாடுகளே இருப்பாங்க. தேவையற்ற செயல்கள் எல்லாம் விட்டுடுவாங்க. தன்னோட உடம்பு ஆரோக்கியமா வச்சக்கூடிய எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செய்வாங்க. ஏன்னா அப்பதான் என்ன செய்ய முடியும்? அவங்க உயர்வுக்கு வர முடியும். ஏன் அதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, அவங்க ஜெயிச்சாதான் அவங்களுக்கான வேலையோ இல்ல ஒரு வருமானத்துக்கான வழியோ இல்ல ஜெயித்து ஒரு மதிப்போ என்ன செய்யும் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் எதற்கு ஓடுகிறார்கள் அப்படின்னா, இவ்வுலகத்திற்கான செட்டில்மெண்ட், இந்த உலகத்துக்கான ஒரு மரியாதைக்காக, ஒரு கணம். கிரீடம்னா என்னது? பந்தய பொருள்ல ஓடுறப்ப ஜெயிச்சவனுக்கு ஒரு கப்பு தான் தருவான். எல்லாருக்கும் தருவானா? 10 பேர் ஜெயிச்சா என்ன பண்ணுவான்? 10 இருக்கும். இந்த கப்பு ஷேர் பிரித்து என்ன வெட்டி வெட்டியா கொடுக்க முடியும்? ஆனா சொல்லுங்க அப்படிதான் சொல்லுவான். அந்த 10 லட்சம் ரூபாயை ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் பிரித்துக் கொள்ளவும் அப்படின்னு. என் ஆண்டவர் அப்படி கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் பரலோகத்துல என்ன உண்டு? அவளுக்கான ஜீவ கிரீடம். இதுதான் உலகத்துக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன் இவன் அப்படி ஒண்ணு வச்சுக்கணும்னா, அப்ப டிமாண்ட் பண்ணதான் அவனுக்கு வருமானம் வரும். எல்லாருக்கும் கொடுத்துட்டா நான் எங்க தான் போனா? ஓட்டாண்டியா தான் போகணும். 100 பேர் ஃபர்ஸ்ட் வந்தா 100 பேருக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்னும் நடக்காது. அவது பிசினஸ். என் ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை கோடி மக்கள் மனம் திரும்பி வந்தாலும் இளைப்பாறுதலிலே அவளுக்கு பங்கு உண்டு. நான் அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னவர். உலகம் அதை டிமாண்ட் பண்றதுனாலதான் யாரோ ஒருவருக்கு மட்டும் கொடுக்க நினைக்குது. நீதி பெற என் ஆண்டு அப்படி இல்லை. யார் திருந்தி வந்தாலும், உங்கள் இருதயத்தை தாழ்த்தி வந்தாலும், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இந்த இளைப்பாறுதலை ஜீவ கிரீடம் என்கிற நித்திய வாழ்வை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஒரே தெய்வம் அவர் மாத்திரம் தான். அல்லேலூயா. சோ அதனால அவருக்காக கட்டுப்பாடா இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அவருக்காக ஒழுக்கத்தோடு இருக்கிறது என்ன தப்பு இருக்கிறது? வேதம் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. அதிலே 27 சொல்லுது, மற்றவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சொல்றாங்க. பாஸ்டர், ஒரு நல்லது கெட்டு வர மாட்டேங்கிறீங்க, ஒரு நல்ல சிரிச்சு கிச்சி பேச மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் யாருக்காக செய்கிறேன்னு நினைக்கிறேன்? உனக்கு ஒன்ன மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியாதா? ஏன் இதை செய்கிறேன்? நீ சொல்லிடக்கூடாது நாளைக்கு. ஆமா பாஸ்டிங்க நல்லா தான் பேசுவாரு, வீட்டுல போய் பாரு என்னமா பண்ணுவாருன்னு, வெளியே போய் பாரு அவரு ஒழுங்கின தெரியும், இவரு நமக்கு போதிக்க வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. என் தேவ நாம தூசிக்கப்பட கூடாது, எங்கே ஒடுங்கி வாழ்கிறேன். இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் யாருக்கு பயந்து? என் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்பதற்காக, அதை பார்த்து ஒருவர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒடுங்கி வாழ்கிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். நீ அதையே கொச்சப்படுத்தினா என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? ஏன்னா அவங்களுக்கு மனசு, அவங்கள ரத்தம் ஓடாம வேற ஏதோ ஓடுதான்னு. உண்மையான ரத்தம் ஓடுறதுனாலதான் நம்மால யாரும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்றதுல அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒடுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நீங்க அதை கூட என்ன பண்றீங்க, ஏளனம் செய்கிறவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் மரணம் போதிக்கிற நான் அதை செஞ்சா தானே உனக்கு என்ன வரும், அவனுடைய வல்லமை என்னன்னு தெரியும், எதற்காக செய்யற என்ற அர்ப்பணிப்பு உனக்கு புரியும், அப்பதான் நீ திருந்துகிற என்ன வரும். அதுக்குதான் இவ்வளவு செய்கிறது. அதுதான் நீயும் செய்கிற. போகிற இடத்துல நீ சந்தோஷமா இருக்க தெரியாதா? என்ன உனக்கு பண்ண அதிகாரம் இல்லையா? ஆனாலும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது காரணம் என்ன? என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது. நான் தப்பான வழியில போயிடக்கூடாது, நான் ஆண்டவர் பிரியமா இருக்கணும், என் இருதயத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த இருதயத்தை எதன் மீதிலும் அடிமைப்பட நான் விட மாட்டேன் என்கிற உனக்குள்ள தேவ பயம் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு இடத்துல கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் தவிர என்ன செய்யல, என்ன பண்ணல. ஆமா, பிறரை காயப்படுத்தணும்னு செய்யல, தேவனை பிரியப்படுத்தணும் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் சரியா இருந்தாதான் திருந்துறவர்கள் என்ன செய்ய முடியும்,
திருந்த வாய்ப்பா இருக்கும். நானும் அவங்க கூட சேர்ந்து இதே மாதிரி பண்ணனா நான் உண்மையான கிறிஸ்தவனாய் சொல்லுவதற்கு எனக்கு அருகதை இல்லையே ஆண்டவர் சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு அர்ப்பணிக்கிறான். வேற ஒண்ணும் கிடையாதுங்க. பிறர் வாழணும், அவங்க திரும்பி வர்றதுக்கு முன்னுதாரணமா யாரு இருக்கணும்? என் இயேசு இருந்தார்ல, அவருடைய பிள்ளை நாம என்ன செய்யணும்? இருக்கணுமே. அதுக்குதான் இவ்வளவு நாம் செய்கிறோம். எடுத்துக்கொள்வோம். கடைசியாக ரோமரின் புத்தகம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 12வது அதிகாரம் 1-2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆண்டவர் நம்முடைய உண்மையுள்ள ஆராதனை எதுன்னு சொல்றாரு? நம்ம இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரை போல மாறுகிற ஒரு சூழ்நிலையை தான் என்ன சொல்றாரு? உண்மையான ஆராதனை என்று குறிப்பிடுகிறார். நம்ம இருதயம் திருந்தவில்லை, நம்ம செயல்கள் திருந்தவில்லை, ஒழுங்கினமாக இருக்கிறோம். அந்த ஆராதனை ஏன் நிறைய பாட்டு பாடுறோம், பிரசங்கம் பண்றோம், எல்லாத்தையும் பண்ணும்போது ஏன் தவறாக போய்விடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ செய்கிறது எல்லாமே என்ன ஆகும்? மாம்சத்துல செய்தேனால், உலக மக்களை போல செய்ய ஆரம்பித்தேனால் உங்கள் சரீரத்துல என்ன கொடுக்கலாம்? நல்ல உற்சாகத்தை கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு இருது என்ன செய்யாது? திருந்தாது. பாவ உணர்வே உங்களுக்கு வராது. அதனாலதான் ஆண்டவர் ஆராதனை எப்படி ஆராதிக்க சொன்னார்? ஆவியிலே நீங்கள் ஆராதிக்க வேண்டும், சத்தியம் சத்தியமாய் போக வேண்டும், போதிக்கிறவன் போதகத்திலே இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலதாங்க இவ்வளவு. இல்லைன்னா எல்லாரும் போல ஜாலியா ஆராதிக்க தெரியாதா என்ன? அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிந்துக்கோ. குழந்தைக்கு கூட சினிமா பாட்டு எப்படி பாடணும் தெரியும், ஆனா ஆண்டவர் பாட்டு பாட சொன்னா அதால முடியல. அப்ப எது எளிமையானது? நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பாடல்கள் ஒரு மனிதனுடைய ஆத்தும உணர்வை என்ன செய்யும்? தூண்டி அவர்களுக்குள்ள இருக்கிற கடினங்களை உடைத்து சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அங்கே சீராகிவிட்டால் அவனுடைய உடலில் வருகிற எல்லா செய்கைகளும் எப்படி ஆயிடும்? நல்லதாய் மாறிவிடும். ஆனால் நீங்கள் வெளிப்புறத்தில் மாத்திரம் உலக ஜனத்தை போல அவர்களுக்கான என்ன உற்சாகம் ஏற்படுவதற்கு செய்யும் பொழுது அவங்களுக்கு வெளிப்புறமா உற்சாகம் இருக்கும், ஆத்துமாவில் என்ன வராது? உற்சாகமோ சீர்பொருந்துதலோ வராது. அவர்கள் மீண்டும் இருதய கடினப்பட்டு பாவ வழியில இருப்பார்கள். எதற்காக ஆராதிக்கிறோம், எதற்காக தேவனை தேடுகிறோம் என்கிற என்ன செய்யணும் முதல்ல. அதனாலதான் எல்லாவற்றையும் குறை கூற வேண்டிய நிலை இருக்கிறது. என்னிடமும் இருக்கு குறை, உன்னிடமும் இருக்கிறது. நாம் சீர்பொருந்தி என்ன செய்யணும்? தேவராஜ்யத்தை கட்டும்படியாக ஆராதிக்க வேண்டும். அதுவே புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம உலகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும், உலகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுக்காக நாம் வரல. அவர் சொல்லுகிறார், உலகத்திலிருந்து உங்களை நான் வேறு பிரித்திருக்கிறேன், நீங்கள் உலகத்தார் அல்ல என்னுடையவர்கள் என்று அவர் சொல்ற. அப்படி என்ன அர்த்தம்? அவர்களை போல அழிந்து போகிற வழியில போய் இருதயத்தை கடினப்படுத்தி குற்ற மனப்பியே இல்லாம அக்கிரமம் செய்வதற்கு உன்னை அழைக்கவில்லை. உன் இருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டு அப்படி இருக்கிறவர்களை பலப்படுத்தி திருத்தும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். அதனாலதான் நீ உலகத்தார் அல்ல. அதனாலதான் தேவனுக்காக தியாகம் செய்து உனக்கு எல்லா சுகபங்களை அனுபவிக்க அதிகாரம் இருந்தும் அது வேண்டாம் என்று உதறி தள்ளி ஓடுகிறாய். காரணம், அது உனக்காக மாத்திரமல்ல, அழிந்து போகிற மக்களை காக்க வேண்டும் என்கிற தேவனுடைய நோக்கத்திற்காக இவ்வளவு செய்கிறோம். அந்த நல்ல உணர்வை என்ன செய்யணும்? நீங்க புரிந்து கொண்டவர்களாய், பகுத்தறியத்தக்க அறிவுள்ளவர்களாய். ஏன் நான் இதை செய்யக்கூடாது? செய்வதனாலே நீயும் அழிவாய், பிறரும் அழிந்து போவார்கள். ஆனால் தேவனுக்காக உண்மையாய் உன் இருதயத்தை கொடுக்கும் பொழுது நீயும் ஆத்மா எங்க வாழும்? பரலோகத்திலே வாழும். மற்றவர்கள் உன்னால் என்ன செய்வார்கள்? காப்பாற்றப்படுவார்கள். எது வேண்டும் என்பதை என்ன செய்யணும்? பகுத்தறிந்து அப்படி சித்தத்தை என்ன செய்யணும். அதற்காக தான் உலக மனிதர்களை போல என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் வேஷம் விடாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக சுத்த இருதயம் உள்ளவர்களாய் அவரை என்ன செய்யணும்? தரிசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதனாலதான் மனசு என்ன செய்யணும்? உன் பெயரை மாற்றுவதனால் என்ன வந்துவிடும்? உடைய ஜாதி, உடைய மொழிகள், உடைய மதம் இதெல்லாம் மாற்றுவதனாலே என்ன வரும் நினைக்கிற? ஒன்னும் நடக்க போறது இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனம் புதிதாகிறதுனாலே மரணமாக வேண்டும். அப்படின்னா நீ உன் மனசு இருதயத்துல கடினம் இருந்ததுனாலதான் அவ்வளவு அக்கிரமம் பண்ண. நீ ஆண்டவருக்குள்ள அந்த அன்பிலே வந்து விட்டால், உன் பாவம் கழுவப்பட்டு விட்டால், உன் இருதயம் என்ன ஆயிடும்? நீ செய்யற தப்ப உணரும். அப்ப நீ ஒழுங்கா இருக்கணும்னு நினைப்ப. ஒழுங்கா இருந்துட்டா உன் செயல்கள் எப்படி இருக்கும்? நலமானதாய் மாறிடும். அப்ப நீ பழைய மனுஷனா நடந்துக்க மாட்ட. எப்படி இருப்ப?
புதிய மனிதனாய் நல்ல ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்து அநேகரை என்ன செய்வ? திருத்தும்படியாக, உன்னை ரோல் மாடலாக, முன்மாதிரியாக என்ன செய்வ? உன்னை காண்பிப்பாய். அதற்கு எந்த மாற்றம் வேணும்? மத மாற்றம் அல்ல, மனமாற்றம் உன்னில் வர வேண்டும். உலக மனிதர் சொல்வதை போல இதெல்லாம் பண்ணிட்டா மட்டும் என்ன போதும் நினைக்கிறேன்? எத்தனை பேர் ஞானசன் எடுத்து ஒழுங்கா இருக்கிறோம்? எத்தனை பேர் சத்தியத்தை போதிக்கிற ஒழுங்கா இருக்கிற? அது நீ பிரயோஜனம் இல்லாத இருக்கும் போது நீயும் யாராதான் இருக்கிற? ஆண்டவருக்கு அந்நியனா இருக்கிறாய். உலக மக்கள் பேர் பிரஜாதியின் மக்களே என்னது தேவ பயம் இல்லாமல் செய்கிறவர்களை போலத்தான் நீயும் இருக்கிறாய். அதனால அதை ஆண்டவர் விரும்பவில்லை. என்ன மாற்றத்தை விரும்புகிறார் உங்களிடத்துல? மனம் புதிதாகிறதுனாலே. உன் இறுதி என்ன ஆகணும்? கடினமா இருக்கிற உன் இறுதி என்ன பண்ணும்? துருந்தி நல்ல உணர்வுள்ள இறுதியா மாறினா பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், அக்கிரமம் பண்ண மாட்டேன், உன்னுடைய கிரியினால பிறரை காயப்படுத்த மாட்டேன். அப்ப அவங்க திருந்தக்கூடிய வழிகளை, தியாகங்களை, உண்மையான அன்பை நீ வெளிப்படுத்துகிற போது உன்னை பார்க்கிறவங்க என்ன, எப்படி இருந்த நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற? நலமானவனாய் மாறி இருக்கிறாயே, நலமானவளாகிய மாறி இருக்கிறேன்னு சொல்லி உன்னை பார்த்து திருந்தாங்க கூட என்ன செய்வாங்க? திருந்துகிற எண்ணம் ஒரு நாள் வருமே. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அழிந்து போகிற சுகபோகத்திற்கு அல்ல, அழியாத சுகபோகமான நித்தியத்திற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்கிற உணர்வை கிறிஸ்தவர்கள், உலக மக்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு நீங்கள் உணர வேண்டும். அல்லேலூயா. உணர்ந்தவர்கள் ஆக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா?